ஸ்ரீ செந்தூரா ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் 12வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை தந்துள்ள உயர்திரு சந்திரன் அவர்களை உரையாற்றும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பரமத்திவேல் ஒழுந்து சந்திரன், ஜோதிட சந்திரன். இந்த மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கம் 12வது ஜோதிட கருத்தரங்கம் வேறு இந்த திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரனோட ஆலயத்துக்கு அருகில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான செந்தூரான் அறக்கட்டளை நடத்தும் ஒரு மாபெரும் ஜோதிட கருத்தரங்கம். இந்த கருத்தரங்கத்தில் ஒரு சிறப்பு அழைப்பாளராக என்னை அழைத்து ஜோதிடத்துக்குண்டான ஒரு கருத்துக்களை முன்வைக்குமாறு கேட்டுருக்காங்க. எப்பொழுதுமே அனுபவத்தில் பார்க்கக்கூடிய ஜாதகங்கள் வைத்து தான் நான் பலன் சொல்லுவேன். அதற்குண்டான ஒரு நிலைப்பாட்டை நான் ஒவ்வொரு மீட்டிங்கிலும் சொல்லிகிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன். அது மாதிரி ஜோதிடத்தில் விதிகள் என்பது நிர்ணயிக்கப்பட்டது, விளக்கங்கள் என்பது அவங்கவுங்களுக்கு தகுந்த விளக்கத்தை கொடுத்துட்டு போயிடலாம். ஏன்னா ஒருத்தர் 7ஆம் இடத்துல பாவகரம் இருந்தால் ஒருத்தர் திருமணம் நடக்காதம்பாங்க, ஒருத்தர் நடக்கும்பாங்க. அது மாதிரி விதிங்கிறது அதுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்குங்கிறது விதி. அதுக்கு மாற்று கருத்து உண்டு அப்படிங்கிறது தான் ஒரு நிலைப்பாடுன்னு வச்சுங்களேன். அப்போ இன்றைக்கு காலையிலேருந்து பேசுகிறவங்க எல்லாமே எண்கணிதத்திலேருந்து தங்களோட அனுபவத்திலிருந்து தங்களோட விதிமுறைகளிலிருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜோதிட பதிவுகளை இங்கே செந்தூரான் அறக்கட்டையிலும் இந்த ஜோதிட தளபதி யூடியூப் சேனல் வழியாக பதிவிட்டிருக்காங்க. இதெல்லாம் அந்த நேயர்கள் இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ அந்த மீட்டிங்கில் வந்தவங்க ஒரு அளவுக்கு கருத்துக்களை கேட்கும்போதெல்லாம் ஒரு வியப்பாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஒரு ஜோதிடத்து மேலே ஆர்வம் உள்ளவங்க தான் இந்த ஜோதிடத்தை மீட்டிங்கை கேட்க முடியும், உட்காந்துருக்க முடியும். இல்லாட்டி இது போர் அடிச்சிடும்னு வச்சுங்களேன். ஏன்னா ஜோதிடம் என்பது ஒரு அறிவு சார்ந்த கலை. ஒரு மனிதனுக்கு வழிகாட்டக்கூடிய கலையே ஜோதிடம் தான். அப்போ அந்த கலையை நம்ம வழிகாட்டுறது எந்த மாதிரி வழிகாட்டணும்? ஏன்னா வழி தெரியாதவங்க தான் ஜோதிடத்தை நாடி வருவாங்க. அப்போ அந்த வழி தெரியாதவங்களுக்கு நம் நல்வழியை ஜோதிடத்தின் மூலம் காட்ட முடியும். அப்படிங்கிறது தான் இந்த 12 கட்டத்தையும் 12 ராசியும் 9 நவக்கோள்களையும் 27 நட்சத்திரத்து வழியாக 108 பாதத்து வழியாக அதை கால்குலேஷன் பண்ணுகிறோம். அதாவது ஒரு அனுமானிக்கும் முறை தான் ஒரு ஜோதிடத்தோட ஒரு நுட்பமான ஒரு கலை. தீர்மானிப்பவன் இறைவன் தான், அதுக்கு தீர்மானித்து பலன் கொடுப்பது இறைவன் தான். அப்போ அந்த தீர்மானங்கிறது யாருக்கு சொல்வா அப்படின்னு பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஜோதிடரே அந்த தீர்மானத்தை சொல்கிறாங்க, அதுபடி நடக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த ஜோதிட கலை என்பது இது ஒரு கடல். இதில் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு முத்து எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதுக்குண்டான ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அப்போ இதெல்லாம் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லும்போது இதெல்லாம் உண்மைதாங்க, பொய்யெல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா அவங்கவுங்களோட ஆய்விலும் ஆராய்ச்சியிலும் இந்த ஜோதிடத்தோட உண்மையான அந்த பதிவுகளை ஒவ்வொரு கொடுத்துட்ருக்காங்க. அப்போ இந்த ஜோதிடத்தில் இப்போ நிறைய பேர் இப்போ பணம் நமக்கு எளிய முறையில் பணம் சம்பாதிப்பது, கோடீஸ்வரன் ஆவது எப்படி, ஜாதக ரீதி அப்படின்னு யூடியூப்பில் நிறையா பதிவுகள்லாம் வந்துட்டுருக்குது. அதாவது உழைக்காமல் பணம் சம்பாதிப்பது அது நிலைக்காது. அது எப்படி வந்தாலும் அது போயிடும். உழைக்காமல் பணம் சம்பாதிப்பது எப்படி வந்தாலும் போயிடும். ஏன்னா உழைச்சி பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரே கிரகம் ஜாதகத்தில் சனி பகவான். சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் அவங்க கோடீஸ்வரனாக இருப்பாங்க. சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் அவங்க கோடீஸ்வரனாக இருப்பாங்க. அவங்களோட பணம் நேர்மையான பணமாக இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு அந்த பணமும் நிற்கிங்க. இதே ராகு ஒரு பணத்தை திடீர்னு கொடுப்பாங்க. ராகு ஒரு பணத்தை திடீர்னு கொடுக்கக்கூடிய கிரகமே ராகு தான். அப்போ அந்த ராகு எப்படி கொடுக்குறாரோ அந்த வழியிலே அது போயிடும். ஏன்னா ராகுங்கிறது ஒரு இல்லீகல் வழின்னு சொல்லுவாங்க. அது சூதாட்டம், ஒருத்தரை ஏமாத்துறது, இல்லாட்டி ஒரு கமிஷன் அடிப்படையில் வர்றது, ஒரு லம்பாக வரக்கூடியதெல்லாம், ஒரு லாட்ரி அடிக்கக்கூடியது, இந்த மாதிரி வர்றதெல்லாம் அது திடீர்னு ஒரு பணத்தை கொடுக்கும். ராகுலாம் திடீர்னு ஒரு பணத்தை கொடுக்கும். ஆனால் அந்த பணம் நிலைக்குமான்னு பார்த்தா நிலைக்காது. சனி கொடுக்க பணம் நிலைக்கும். ஏன்னா காலதேவனுக்கு 10ஆம் இடம் தொழிற்ஸ்தானம், அங்கே சனி பகவான் ஆட்சி. 11ஆம் இடம் லாபஸ்தானம், அங்கே சனி பகவான் ஆட்சி, மூலத்திரிகோணம் வேறு. அப்போ அந்த தொழிலுக்கு லாபத்தை கொடுக்குற இடமே 11ஆம் இடம் தான். அப்போ தான் அந்த தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் 2ஆம் இடம். அப்போ 10க்கு 2ஆம் இடமும் அந்த 11ஆம் இடம் நிலையான லாபத்தையும் நிலையான வருமானத்தையும் நிலையான ஒரு சொத்து சேர்க்கையும் ஒரு மனிதனுக்கு ஜீவனத்துக்கு பற்றாத ஒரு வருமானத்தை கொடுக்குறது சனி பகவான் மட்டும்தான். அப்போ இந்த சனி பகவான் பாருங்கள், ஒரு ஜாதகத்தில் திக்பலம் பெறக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 9 கோளில் 7 கோள்கள் திக்பலம் பெறும். ஏன்னா 2 கோள்களுக்கு வீடு கிடையாது. அப்போ இந்த திக்பலம் பெறக்கூடிய கிரகம் எல்லாமே அந்த ஜாதகத்துக்கு
ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மை, அதாவது ராஜயோகத்தோட வாழ்க்கையும் அதுக்குண்டான நிலைப்பாட்டையும் கொடுக்கும்னு வச்சுங்களேன். எப்படி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா, இப்போ மேசம் ராசி வந்து முதல் வீடுங்க காலதேவனுக்கு. அதுக்கு 7ஆம் இடத்துல தான் சனி உச்சம். இப்போ 7ஆம் இடத்துல சனி உச்சம் அப்படின்னா அந்த ஜாதகத்துக்கு திக்பலம். அப்போ ஒவ்வொருவோட லக்கணத்துக்கு சனி 7ஆம் இடத்துல இருந்தால் அவங்களோட வாழ்க்கைக்கு வந்து வாழ்க்கை துணையாக வரவங்களுக்கு கொஞ்சம் தாமதத்தை கொடுக்கும். வாழ்க்கை துணைங்கிறது ஒரு தாமதத்தை கொடுக்கும். ஆனால் அந்த வாழ்க்கை துணையில் நீண்ட காலம் வாழக்கூடிய அமைப்பையும் அந்த சனி பகவான் தான் கொடுப்பார். அப்போ அவங்களுக்கு மக்கள் மத்தியில் ஒரு அங்கீகாரத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அதாவது ஒரு பாதி வாழ்க்கை ஒரு கஷ்டமாக இருந்தாலும் பின் வாழ்க்கை வந்து யோகமாக இருந்துடும். சனி பகவான் 7 இருக்கும்போது ஒரு திக்பலத்தை கொடுத்து எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, இப்போ சனி 7 இருந்தால் கஷ்டத்தை கொடுப்பார், நஷ்டத்தை கொடுப்பார், மனைவி வழியில் கசப்பான உணர்வை கொடுப்பார் அப்படின்னா, ஆனால் பிரிவை கொடுக்க மாட்டாருங்க. மருந்து குடித்தாலும் அவன் மனைவியோடு தான் வாழ்வான். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் மனைவி பிரியவே மாட்டாங்க. ஏன்னா அது பிரிய விடாது. அந்த கிரகம் சனிங்கிற கிரகம் உச்சம் பெற்ற ஒரு கிரகம் 7 இருக்கும்போது அது திக்பலம் பெறும்போது, எந்த ஒரு கிரகமும் திக்பலம் வரும்போது அது வந்து அந்த ஜாதகத்துக்கு ராஜயோகத்துக்கு உண்டான ஒரு வாழ்க்கையும் அதுக்குண்டான ஒரு நிலைப்பாட்டையும், நிலையான ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் எப்படி பலம் தருமோ அதே மாதிரி ஒரு உச்சம் பெற்ற கிரகம் எப்படி பலம் தருமோ அது மாதிரி இந்த கிரகம் அந்த திக்பலம் வரும்போது அது ஒரு பலத்தை கொடுக்கும்னு வச்சுங்களேன். இது வந்து 7ஆம் இடத்துல இருக்கிற கிரகத்துக்கு வந்து சனி தான் வந்து திக்பலம். இதே மாதிரி லக்கணத்தில் பார்த்தா திக்பலம் பெறக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது ஒரு ஜாதகத்தில் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, 12 லக்கணத்திலும் சரி 12 ராசியிலும் சரி, அதாவது இந்த திக்பலம் பெறக்கூடிய கிரகங்கள் வந்து முழுமையான பலனை தருங்கிறாங்க ஜோதிட ரீதியான விதிகள். இது வந்து விதிகள், நான் சொல்வதெல்லாம் விதிகள். இதை வந்து நம்ம விளக்கமாக அப்ளை பண்ணுவது ஜாதகத்தை பார்க்கும்போது அப்ளை பண்ண முடியும். அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்று சொல்லக்கூடிய பாவத்தில் குரு பகவான் வந்து திக்பலம் பெறுகிறார், அங்கே புதன் பகவானும் திக்பலம் பெறுகிறார். அப்போ அந்த புதன் பகவானும் குரு பகவானும் லக்னத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு யோகம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, குருங்கிறது ஒரு நேர்மையான ஒரு கிரகம். அந்த ஜாதகர் ஒரு நேர்மையான வழியில் ஒரு சம்பாரித்து ஒரு மக்கள் மத்தியில் ஒரு நியாயமான முறையில் ஒரு முன்னேற்றத்தடைய நல்பெயரோடு வாழக்கூடிய அமைப்பும் தகுதியும் உடையவராக இருப்பார். ஏன்னா அந்த குருவோட பார்வை பாருங்கள் 5, 7, 9 விசேஷ பார்வையாக இருக்கும். இந்த 5, 7, 9ங்கிற பார்வை வந்து ஒரு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல சமுதாயத்தில் ஒரு நீண்ட ஒரு அந்தஸ்தோடமும் ஒரு கௌரவத்தோடமும் வாழக்கூடிய ஒரு அமைப்பை அந்த லக்கணத்தில் இருக்கிற குரு பகவான் திக்பலம் பெறக்கூடிய குரு பகவான் கொடுத்துருவார். அங்கே புதனோட சேர்றார். இப்போ புதனும் குருவும் சேர்ந்தால் ஒரு பகையான ஒரு உணர்வை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா குருவோட மகன்தான் புதன். அப்போ எப்படி பகை கிடைக்கும் அப்படிங்கிற பார்த்தா, புதன் வந்து குரு வந்து வித்தையை சொல்லி கொடுக்கக்கூடிய கிரகம், புதன் வந்து வித்தையை காட்டக்கூடிய கிரகம். அப்போ புதன் வந்து ஒரு புத்திசாலித்துக்கே அதிபதி, அதாவது புத்தி கூர்மையான ஒரு கிரகமே புதன் தான். அப்போ லக்கணத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு புத்திசாலித்தனமும் புத்தி கூர்மையான ஒரு சிந்தனையும் அறிவாற்றலும், இப்போ குருவும் புதனும் சேர்ந்தபோது அறிவாற்றலுடையவராக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த லக்கணத்தில் இருக்கும்போது அந்த திக்பலம் வந்து அவங்களுக்கு ஒரு ராஜயோகத்தை உண்டான ஒரு பலனையும் கொடுத்துருதுன்னு வச்சுங்களேன் ஜாதகத்தில். அது ஒரு தசாகாலத்தில் வச்சு நம்ம தீர்மானிக்க முடியும். ஆனால் அந்த கிரகத்தோட தசாகாலங்கள் வரும்போது இவங்களுக்கு நன்மையை அளிக்கும். இந்த மாதிரி ஒரு கிரகத்தோட திக்பலத்தை வந்து நம்ம வந்து ஜாதக ரீதியாக பார்க்குறோம். அடுத்ததாக திக்பலம் வரக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம். 4ஆம் இடத்துல திக்பலம் பெறக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சந்திரனும் சுக்கிரனும். சந்திரன் வந்து காலதேவனுக்கு 4ஆம் இடத்துல ஆட்சி, 2ஆம் இடத்துல உச்சம். அதே மாதிரி சுக்கிரன் பார்த்தீங்கன்னு வச்சுங்க 2, 7 ஆட்சி, 12ஆம் இடத்துல உச்சம். அப்போ இந்த கிரகம் ரெண்டும் போய் 4ஆம் இடத்துல உச்சம் பெறுகுது. அப்போ 4ஆம் இடத்துல திக்பலம் பெறக்கூடிய கிரகம் வந்து இது வந்து சொத்து சேர்க்கையும் சொந்த பந்தத்தோட உறவையும், ஏன்னா 4ஆம் இடங்கிறது வாகனம், சொந்த பந்தத்தை சொல்லக்கூடிய இடமும் அதுதான், சொத்து சேர்க்கையை சொல்லக்கூடிய இடமும் அதுதான். இந்த பாவத்தில் அதாவது சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனோட நிலைப்பாடு அங்கே திக்பலம் பெறக்கூடிய, அப்போ இந்த காலகட்டத்தில் அந்த திக்பலம் பெறக்கூடிய ஒரு கிரகத்தோட தசாகாலங்களோ அந்த ஜாதகத்துக்கு நடைமுறைக்கு வரும்போது அவங்களுக்கு ராஜயோகமான ஒரு பலனை, அதுக்குண்டான ஒரு தன்மையும் அந்த கிரகங்கள் லக்ஸூரியான ஒரு பலனையும் கொடுக்கும் ஜாதகத்தில். இதுதான் அந்த திக்பலம் கொடுக்கக்கூடிய கிரகங்கள். சந்திரன் வந்து தாய் வழி உறவு மூலியமாக கொடுக்கும். ஏன்னா சந்திரன் வந்து தாய்க்காரகன், தாய் வழி உறவு மூலியமாக அவங்களுக்கு அந்த பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே சுக்கிரன் பாருங்கள் மனைவி வகை, ரெண்டுமே பெண் கிரகம். ஒன்று தாய் வழி உறவை சொல்லக்கூடியது, ஒன்று மனைவி வழி உறவை சொல்லக்கூடிய ஒன்று அங்கேருந்து ஒரு திக்பலத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை, மனைவியால் ஒரு திக்பலமும் தாயினால் ஒரு திக்பலமும். அப்போ இந்த கிரகம் 2 திக்பலமாக இருக்கும்போது அந்த ஜாதகத்துக்கு
நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுதாங்க அந்த 4ஆம் இடம் சொத்து சேர்க்கை கொடுக்கக்கூடிய இடமும் சொந்த பந்தத்தை சேர்க்கை இடம் கொடுக்குமோ ஒரு சொத்து அமையக்கூடிய இடமும் இதுதான். அப்போ இந்த கிரகங்கள் அங்கேருந்து திசை நடக்கும்போது இது வந்து திக்பலத்துக்கு உண்டான யோகத்தையும் கொடுக்கறது அந்த நிலைப்பாட்டை கொடுக்கும்னு வச்சுங்களேன். இது தோஷம் கிடையாதுங்க, இது சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிற தன்மை. ஏன்னா பெண் என்றாவே தாயாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி பிறருக்காக வாழக்கூடியவர்கள், அதாவது தன்னை அர்ப்பணித்து வாழக்கூடியவங்க தான் பெண்கள் எப்பொழுதுமே. அதனால் அவங்க எல்லாத்துக்கும் யோகத்தை தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை அந்த திக்பலங்கிறது 4ஆம் இடத்தில் கொடுக்குதுன்னு வச்சுங்களேன். அடுத்ததாக 10ஆம் இடம் தொழிலை சொல்லக்கூடிய இடம், ஜீவனத்தை சொல்லக்கூடிய இடம். இந்த இடத்துல திக்பலம் பெறக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் தான் திக்பலம். அப்போ செவ்வாய்ங்கிறது 10ஆம் இடம், காலதேவனுக்கு 10ஆம் இடத்துலையே உச்சம் பெறக்கூடிய இடம் அதுதான். ஏன்னா 1ல் வந்து ஆட்சி, 8ல் வந்து ஆட்சி, 10ஆம் இடத்துல உச்சம். அங்கே சூரியனும் போய் இந்த செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து அரசு ஆளக்கூடிய தன்மையும், அரசாங்கத்தின் மூலிமா பதவியை அனுபவிக்கக்கூடிய தன்மையும், ஒரு உயர்நிலை பதவியிலிருந்து ஒரு மற்றவங்களுக்கு ஒரு சேவை செய்யக்கூடிய தன்மையும், அந்த சேவகத்தை அதிகாரம் மூலியமாக பிரயோகம் பண்ணக்கூடிய தன்மை இந்த செவ்வாயும் சூரியனும் கொடுப்பாங்க. அதனால தான் 10ஆம் இடத்துல ஒரு படைக்கு தளபதி செவ்வாய், ஒரு படையை ஒரு வழிநடத்தக்கூடியவர்களாக செவ்வாய் இருப்பார். அப்போ அந்த செவ்வாங்கிற கிரகம் வந்து 10ல் உச்சம் பெறனால அவங்களுக்கு பலம், அதாவது பலம் எதில் இருக்குதுன்னா ஒரு மனிதனோட உடம்புல வந்து பலம் எதில் இருக்குதுன்னா ரத்தத்தில் மூலமாக தான் இருக்கும். ரத்தம் இருந்தால் தான், ரத்தம் நல்லா சீரோட்டமாக இருந்தால் அவங்க பலமாக இருப்பாங்க. ரத்தம் கொஞ்சம் சோகையாக இருந்தால் பலம் குறையும் அப்படிங்கிற தன்மை. அப்போ அங்கே சூரியனோட சேரும்போது இடுகதில் கூடி இருக்கும்போது தோஷம்பாங்க. ஆனால் அந்த 10ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த தோஷத்தை கூட இது முறியடித்து நற்பலனை வழங்கும்னு வச்சுங்களேன். அப்போ எதில் வழங்கும்னா தொழில் ரீதியான ஒரு வளர்ச்சியை, ஒரு அரசு அதிகாரியாக இருந்தால், ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் இவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் இந்த திக்பலம் பெறக்கூடிய தசா காலத்தில் இது கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்தில் இந்த திக்பலம் பெறக்கூடிய கிரகங்கள் ராஜயோகமான ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குதுன்னு வச்சுங்களேன். அது நம்ம ஜாதகத்தில் அப்ளை பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது நம்ம அனுபவ ரீதியாக பார்க்கும்போது தெரியும். அடுத்ததாக இப்போ இந்த ராஜயோக ரகசியங்கிறது ஒரு நிறைய ஜோதிட நூலில் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த ராஜயோக ரகசியங்கள் எவ்வளோ இருந்தாலும் இந்த ராஜயோகத்துக்கு உண்டான கிரகங்கள் எவைன்னு பார்க்கும்போது, அதாவது புதன், சுக்கிரன், புதன், இந்த 3 கிரகம் மட்டுமே ராஜயோகத்தை கொடுக்கும். இது எப்படி கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குருவோட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, இந்த 3 நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம். குரு எங்கே உச்சம் பெறுகிறாரு அப்படின்னு பார்த்தா காலதேவனுக்கு 4ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். அந்த இடம் என்ன இடம்? ஒரு சொத்து சேர்க்கை சொல்லக்கூடிய இடம். அப்போ அந்த சொத்து சேர்க்கைக்கு உண்டான இடமே அந்த 4ஆம் இடம், அங்கே குரு உச்சம் பெறக்கூடிய இடம். அதேமாதிரி குரு ஆட்சி பெறக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்சி மூல திரிகோணம் பெறக்கூடிய தனுசு ராசி. அங்கே தான் தனுசு மண்டலத்தை தான் நிதிநிலையை சொல்லக்கூடிய இடமே அங்கே தான். அப்போ அந்த இடத்துலைக்கு குரு பகவான் வந்து ஆட்சி மூல திரிகோணம் பெறக்கூடிய இடம். காலதேவனுக்கு 12ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து மோட்சம் அடையக்கூடிய ஒரு நிலையும் அதுதான். அதாவது தனக்கு அப்புறம் அந்த நிலைப்பாட்டை உணர வைக்கக்கூடிய ஒரு தன்மையும் அந்த மோட்சஸ்தானம் சொல்லக்கூடிய இந்த இடத்துல குரு பகவான் ஆட்சி 12ஆம் இடத்துல சாயான சுகம். அப்போ இந்த கிரகத்தோட சாரத்திலாம் குரு பகவானோட ஒரு சாரம், புதன் பகவானோட ஒரு சாரம், சுக்கிர பகவானோட ஒரு சாரத்தில் எல்லா கிரகங்களும், அதாவது 9 கிரகங்கள் இருக்குது. இந்த 9 கிரகங்களும் ஒரு சுக்கிர பகவானோட சாரத்திலும் சரி, அதாவது புதன் பகவானோட சாரத்திலும் சரி, குரு பகவானோட சாரத்தில் சஞ்சரிக்கும் போது அவங்களுக்கு ராஜயோகமான ஒரு பலனை அவங்களுக்கு அந்த ஜாதகத்துக்கு கொடுக்குது, அதை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிற தன்மை. இது வந்து எப்படி இதுன்னு பார்த்தீங்கன்னா இது அனுபவ ரீதியாக தான் பார்க்க முடியும். அதாவது இது வந்து விதிகள், நான் சொல்வது விதிகள். அப்போ இந்த விதிகள் மூலியமாக அப்போ குருவோட நட்சத்திரத்தை சொல்லிட்டேன். இப்போ அந்த புதனோட நட்சத்திரத்தை பாருங்கள். காலதேவனுக்கு 4ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துல இருக்கும். அதாவது ஆயிலியம், கேட்டை, ரேவதி. இதெல்லாம் ஒரு ரகசியத்தை சொல்லுங்கள். இவங்களாம் ஒரு ரகசியத்தை சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க, ஒரு ரகசியத்தை காக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க, நுண்ணறிவு கொண்டவங்களாக இருப்பாங்க. அதாவது இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களாம் நுண்ணறிவு கொண்டவங்களாக இருப்பாங்க. அதாவது இந்த புதனோட நட்சத்திரங்கிறது நுண்ணறிவு சொல்லக்கூடியதும் ரகசியத்தை சொல்லக்கூடிய இடமும் அதுதான். அதே மாதிரி இந்த சுக்கிரனோட நட்சத்திரத்தை பாருங்கள். தர்ம திரிகோணத்தில் வரக்கூடிய நட்சத்திரம், அதாவது பரணி, பூரம், பூராடம், தனுசு மண்டலத்தில் இருக்கிறது. இந்த நட்சத்திரம் வந்து தர்ம திரிகோணத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம். அப்போ இந்த 3 நட்சத்திரத்திலும் கிரகங்கள் சஞ்சாரிக்கும் போது அவங்களுக்கு
ராஜயோகத்துக்கு உண்டான ஒரு பலனி, ராஜயோக ரகசியத்தை காக்கக்கூடிய ஒரு தன்மை அமைப்பு இந்த கிரகங்கள் கொடுக்குதுன்னு வச்சுங்களேன். இதுதான் இந்த கிரகத்தோட ஒரு சூட்சமாக ஒரு நிலைப்பாடுன்னு வச்சுங்களேன். இதை நீங்கள் அனுபவத்தில் பார்க்கும்போது இந்த விதிமுறைகள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு சரியாக வரும் என்பதற்காக இந்த கருத்தை முன்வைக்கிறேன். அப்போ இந்த நம் ஜாதகத்தில் பார்க்கும்போது ஒவ்வொரு விதிகளும் நமக்கு வந்து நமக்கு பலன் கொடுக்கறதுக்கு, பலன் எடுப்பதுக்கும் நமக்கு பெரிய பெரிய நமக்கு ஒரு ஒத்துழைப்பாக இருக்கும்னு வச்சுங்களேன். அது மாதிரி இப்போ இந்த விதிகளை மட்டும் நம்ம பார்த்தா போதுமா அப்படின்னு பார்த்தா பத்தாதுங்க. அனுபவ ரீதியான ஜாதகத்தை பார்க்கணும். அப்போ அனுபவ ரீதியான ஜாதகத்தை நம்ம எப்படி பார்ப்பது அப்படிங்கிற போது இப்போ நான் ஒரு 18 வயசு ஒரு ஜாதகத்தை உங்களுக்கு ஒரு அப்ளை பண்ணுறேன். ஏன்னா ஒரு தசா காலங்கள் எந்த வழியில் பலனை கொடுக்குது, அது எப்படி கொடுக்குது, நல்முறையில் கொடுக்குதா, தீய வழியில் கொடுக்குதா, அந்த பலன் எப்படி இருக்குது என்பதை, ஏன்னா ஒரு ஜாதகத்தை போட்டு அதுக்குண்டான ஒரு பலனை சொல்லும்போது இதை நீங்கள் இந்த யூடியூப் சேனல் பார்க்குறவங்களுக்கும் சரி, இங்கே வந்திருக்கிறவங்களுக்கும் சரி, உங்களுக்கு ஒரு அந்த பாயிண்ட், அந்த கிரகத்துக்கு உண்டான ஒரு பலாபலனை தீர்மானிக்க முடியும். ஏன்னா நான் சொன்ன அந்த விதிகளை மட்டும் நான் சொல்லிட்டு போயிட்டுனா உங்களுக்கு அது அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதெல்லாம் யோசனை பண்ணி எழுதி வச்சுக்கலாம், தப்பு இல்லை, பலன் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு ஜாதகத்தை போட்டு பலன் சொல்லும்போது, அதை கேட்கும்போது அதோட தன்மை கொஞ்சம் ஈஸியாக புரியும் என்பதற்காக ஒரு ஜாதகத்தை உங்களுக்காக நான் பதிவிடுகிறேன். இந்த நேயர்கள் அனைவருமே இதை வந்து குறித்து வச்சுக்கோங்க. ஏன்னா அது ஒரு பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான்னு வச்சுங்களேன். அதாவது இந்த ஜாதகம் வந்து ஒரு வயசு பையன் ஜாதகம் தான். அதாவது 18 வயசு ஒரு ஜாதகம், 17 வயசு முடிஞ்சு 18 வயசு நடக்குது, ஆண் ஜாதகம். இந்த ஜாதகத்தோட டேட் ஆஃப் பர்த் சொல்கிறேன், குறிச்சிக்குங்க. 29/3/2009 ஞாயிற்றுக்கிழமை காலை 6:04 நாமக்கல் மாவட்டத்தில் பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதம் மேச ராசியில் பிறந்திருக்காரு. லக்கணம் வந்து பார்க்கும்போது மீன லக்கணம். டைம் 6 மணி, காலை 6:04 காலை 6:04 AM. டேட் குறிச்சிட்டிங்களா? 29/3/2009 ஆண் ஜாதகம், 17 வயசு. இப்போ நடக்கக்கூடியது 2 மாதம் 8 நாள் ஆகுதுன்னு வச்சுங்களேன். இப்போ நடக்கக்கூடிய தசா காலங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு சுக்கிர தசையில் புதன் புத்தி நடக்குதுன்னு வச்சுங்களேன். சுக்கிர மகாதசையில் புதன் புத்தி. ஏன்னா இந்த ஜாதகத்துக்கு சுக்கிர மகாதசை 18 வருஷம் 5 மாதம் 19 நாள் இருப்பு. அப்போ இந்த ஜாதகத்துக்கு ஒரு 19 வயசு வரைக்கும் சுக்கிர மகாதசை இருக்குதுன்னு வச்சுங்களேன், இருப்பே இருக்குது, சுய திசையே நடக்குது. அப்போ இந்த ஜாதகத்துக்கு உண்டான ஒரு பலாபலனை பார்க்கும்போது மீன லக்கணம். மீன லக்கணத்தில் பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் லக்கணத்திலேயே. அதுக்கடுத்தது 4-7 கூடிய புதன் பகவான் பாதகாதிபதியாக வருவார். ஆனால் லக்கணத்தில் திக்பலம், நான் திக்பலத்தை சொல்லியிருக்கிறேன், இந்த புதன் பகவான் திக்பலத்தை கொடுப்பார்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ 4-7 கூடிய புதன் பகவான் லக்கணத்திலே இருக்கார். அடுத்தது அஷ்டமாதிபதியாக வரக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா 3க்கும் 8 கூடிய சுக்கிர மகாதசை தான் நடக்குது. அப்போ 3 கிரகங்கள், இந்த 3 கிரகம் முக்கூட்டு கிரகம்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த 3 கிரகங்களும் சூரியன், புதன், சுக்கிரன், இந்த கிரகம் ஒன்றை விட்டு ஒன்று பிரியாது, முக்கூட்டு கிரகம். இது ஒரு யோக பலன்னு சொல்லுவோம் ஜாதகத்தில். விதி யோக பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த முக்கூட்டு கிரகங்கள் வந்து மீன ராசியில் வந்து சுக்கிர பகவானுக்கு வந்து உச்சம். நான் சாரபலத்துக்கு அப்புறம் போயிடலாம். சுக்கிரன் வந்து உச்சம் பெறக்கூடிய அமைப்பு. அப்போ ஒரு 3ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் உச்சம் பெற்று திசை நடப்பது நல்லதா அப்படின்னு பார்த்தா 3ஆம் இடம் சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடம், தைரியத்தை குறிக்கக்கூடிய இடம். 8ஆம் இடம் அசிங்கம், அவமானம், ஆயுள் ஸ்தானம். ஒரு ஆயுள் ஸ்தானத்துக்கு உண்டான கிரகம் லக்கணத்தில் உட்காந்து திசை நடத்துது. அப்போ 8ஆம் இடங்கிறது ஒரு ஆயுளை குறிக்கக்கூடிய இடம், அந்த அதிபதி லக்கணத்தில் வந்துட்டார் அப்படிங்கிற ஒரு தன்மை. இந்த 3 கிரகம் முக்கூட்டு கிரகம் லக்கணத்தில் இருக்குது. அடுத்தது 2ஆம் பாவத்தில் பார்த்திங்கன்னா சந்திர பகவான் பரணியில் இருக்காருன்னு வச்சுங்களேன். பரணி நட்சத்திரம் 1ஆம் பாவத்திலே இருக்கார். 3ஆம் பாவத்தில் எந்த கிரகமும் இல்லை. 4ஆம் பாவத்தில் எந்த கிரகம் இல்லை. 5இல் கேது கிரகம் இருக்குதுன்னு, கேது பகவான் இருக்கார் 5ஆம் இடத்துல. கேது பகவான் சாரத்தை சொல்லிடுறேன், ஏன்னா சாரத்தை உங்களுக்கு சொன்னாதான். பூசம் 3ஆம் பாவத்தில் கேது பகவான். சந்திரன் வந்து பரணி 1ஆம் பாவத்தில் இருக்கார். 6ஆம் பாவத்தில் வந்து சனி பகவான் இருக்கார். அந்த பாவம் வேறு திதி சூன்யமாகிடுச்சு. வேறு திதிங்கிறது பார்க்கும்போது இது வந்து சுக்ல திருதிய திதியில் பிறந்திருக்காங்க, வைத்திரி நாமயோகத்தில், தைதூளை கரணம். அப்போ இந்த சனி பகவானோட வாங்கின சாரம் பார்த்திங்கன்னா சூரியனோட வீட்டில் உட்காந்து சனி பகவான் வந்து பக்கரம் பெற்றுட்டார். பூர நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் வாங்கியிருக்கார். பூர நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்கார் சனி பகவான்.
7ஆம் பாவகத்தில் கிரகமில்லை, 8ஆம் பாவத்தில் கிரகமில்லை, 9ஆம் பாவத்தில் கிரகமில்லை, 10ஆம் பாவத்தில் மாந்தி பகவான் இருக்கார். மாந்தி பகவான், மாந்தி வந்து மூலம் 2ஆம் பாவத்தில் இருக்கான்னு வச்சுங்களேன். 11ஆம் பாவகத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானும் ராகு பகவானும், குருவும் ராகுவும் சேர்ந்தால் சண்டால யோகம். ஐயா சொல்லியிருந்தார், தனகோடி ஐயா சொல்லியிருந்தார், குருவும் ராகுவும் சேர்ந்தால் சண்டால யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டு. குருவும் ராகுவும் சேர்ந்தால் அவங்களோட முன்னோர் வழி தோஷத்தையும் சொல்லி, அவங்க அப்பா வழியோட தோஷம், அவங்க முன்னோர் வழி தாத்தா வழி தோஷத்தையும் இந்த ஜாதகர் லக்னாதிபதி அங்கே போய் சேர்ந்துட்டார், ராகுவோட சேர்ந்தார். அப்போ அந்த பரம்பரை ஒரு நோய் கூட உங்களுக்கு வரக்கூடிய தன்மை உண்டாகும். தோஷத்தை அனுபவிக்கணும்னு ஒரு விதின்னு இருக்குது. ஏன்னா லக்னாதிபதி போய் 11 இல்லை, ராகுவோட சேர்க்கை. அப்போ அந்த குரு பகவான் வந்து சாரம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவிட்டம் 2 தனாதிபதியும் பாக்கியாதிபதியோட சாரத்தில் 1ஆம் பாதத்தில், அவிட்டம் 1ஆம் பாதத்தில் குரு பகவானும், ராகு பகவான் பார்த்தீங்கன்னா திருவோணம் 1ஆம் பாதத்தில் இருக்கார். அப்போ 12ஆம் பாவத்தில் வந்து செவ்வாய், அதாவது குடும்பாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் வந்து 12க்கு போயிட்டார். 12ஆம் பாவத்தில் கிரகம் இருந்தால் தோஷம், செவ்வாய் இருந்தால் தோஷம், செவ்வாய் தோஷம் இந்த ஜாதகத்துக்கு உண்டு. அப்போ செவ்வாங்கிற கிரகம் ராகுவோட சாரத்தில் பெற்றுச்சு. செவ்வாய் ராகுவோட சாரத்தில் இருக்கிற மாதிரி ரத்தத்தில் கிருமிகள் எப்படியா இருந்தாலும் டச் பண்ணிவிடும் அப்படிங்கிற தன்மை உண்டு ஜாதகத்தில். அப்போ இந்த ஜாதகத்துக்கு இப்போ நான் இந்த கிரகத்தோட அமைப்பெல்லாம் சொல்லிட்டேன். இந்த ஜாதகத்துக்கு இப்போ வயசு 17 வயசு 2 மாதம் ஆகுதுங்க. இந்த வாரத்தில் பார்த்த ஒரு ஜாதகம், இதுக்கு முன்னாடியே இந்த ஜாதகத்தை பார்த்து சொன்ன ஒரு நிலைப்பாடு என்னென்னா, இப்போ ஒரு அஷ்டமாதிபதியோட தசா காலங்கள் நடக்குது, உச்சமிட்டு நடக்குது. அப்போ அஷ்டமாதிபதி உச்சமிட்டு நடக்கும்போது அந்த ஜாதகத்துக்கு ஏதாவது ஒரு அசிங்கம் கொடுக்கணும், இல்லை அவமானத்தை கொடுக்கணும், ஒரு சிறைவாசத்தை கொடுக்கணும், இல்லாட்டி மறைவை கொடுக்கணும், இல்லாட்டி ஆயுளுக்கு உண்டான ஒரு கண்டத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா இளம் வயசு தான், ஒரு 17 வயசு தான். 17 வயசு ஜாதகத்துக்கு எப்படி கொடுக்கும்? ஒரு ஆயுளுக்கு உண்டான கண்டத்தை ஏதாவது கொடுத்துச்சிங்களா ஜாதகத்துக்கு? ஏன்னா கொடுக்குங்கிற விதி இருக்குதுங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து லக்கணத்தில் வந்து யாரோட சாரத்தில் இருக்கார்? அதாவது உத்திரட்டாதி சனியோட சாரத்தில் உட்காந்துருக்கார். சனியோட சாரத்தில் சுக்கிரன் இருக்கார். அது பாதகாதிபதியோட சேர்க்கை, புதனோட சேர்க்கை. அது 6ஆம் அதிபதி, நோய்க்கு உண்டான கிரகம் சூரியன். ஆனால் குருவுக்கு அது நட்பான கிரகம்தான் சூரியன். அப்போ இந்த முக்கூடு கிரகத்தோட சேர்க்கையில் இருக்கும்போது அந்த 6 குடையனும் இருக்குன்னா ஒரு நோயை கொடுக்கணுமே அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டு. அப்போ இந்த ஜாதகத்துக்கு எந்த காலகட்டத்தில் கொடுக்கணும்? ஏன்னா சுக்கிர மகாதிசை வந்து 18 வருஷம் இருக்குது, 5 மாதம் இருக்குது. எந்த காலகட்டத்தில் வரும் அப்படின்னு பார்த்தா இந்த ஜாதகத்துக்கு பாதகாதிபதியோட தசையில் தான், புத்தியில் தான். ஏன்னா சுக்கிர மகாதிசை அந்த பாதகாதிபதி புத்தி, புதனோட புத்தியில் இந்த ஜாதகத்துக்கு, அதாவது வைரஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நோய் வந்துன்னா ரத்தத்தை குறைச்சி ரத்தத்தின் மூலிமா செல்லணுக்களை வந்து 0 பாயிண்ட்டுக்கு கொண்டாந்து, அதாவது செல்லணுக்களை ரொம்ப லோ இது வந்துச்சு. இந்த பையனுக்கு வந்து அந்த ஒரு உயிருக்கு ஒரு ஆபத்தான ஒரு கண்டத்தை இந்த ஜாதகர் வந்து சந்தித்து அதுலேருந்து ஒரு மீண்டு வரக்கூடிய தன்மை இந்த ஜாதகத்துக்கு ஏற்பட்டுச்சு. ஏன்னா அந்த ஜாதகத்துக்கு ஆயுள்காரன் சனி பகவானாக வரக்கூடிய கிரகம் வந்து 6ல் போய் நோய்ங்கிற ஸ்தானத்தில் உட்காந்துருச்சு. 8ஆம் அதிபதி உச்சம் பெற்றுட்டார். 8ஆம் அதிபதி உச்சம் பெற்றால் ஆயுள் உண்டு. அப்போ ஏதாச்சும் ஒரு சுப கிரகம் பார்க்கணும். அதாவது பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் 2ஆம் பாவத்தில் வந்து அதோட சாரத்தை பெற்று அந்த கிரகம் வந்து 8ஆம் இடத்தை பார்க்குது. சந்திரன் 8ல் பார்த்தா ஆயுளுக்கு உண்டான பயத்தை கொடுத்தே தீரும். ஏன்னா சந்திரன் 8ல் இருந்தாலும் தோஷம், 8ஆம் இடத்தை பார்த்தாலும் ஒரு பய உணர்வுகளை அதிக அளவில் ஜாதகத்தில் கொடுத்துரும்னு வச்சுங்களேன். அப்போ இந்த ஜாதகத்துக்கு சந்திர பகவான் வந்து அந்த 8ஆம் அதிபதியோட ஒரு சாரத்தை பெற்று, அதாவது மாரகம் என்ற சாணம், அதாவது மாரகத்தில் என்று, மாரகம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா பொது மாரகம் 2-7 தான் பொதுவான ஒரு மாரகத்தை சொல்லக்கூடிய ஒரு ஜாதகத்தில் 2-7 மாரகத்தை சொல்லக்கூடிய இடம். அப்போ அந்த மாரகத்தில் சொல்லக்கூடிய இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்து அஷ்டமாதிபதி ஒரு சாரத்தில் அமர்ந்து இந்த சந்திரன் வந்து அஷ்டமத்தை பார்க்கும்போது 7ஆம் பாரியாக 8ஆம் இடத்தை பார்க்கும்போது அப்போ ஆயுளுக்கு உண்டான ஒரு பயத்தை இந்த ஜாதகத்துக்கே கொடுத்துரும். இந்த ஜாதகர் வந்து ஒரு சுயநலவை இழக்கக்கூடிய ஒரு தன்மை வரும் அப்படிங்கிற ஒரு தன்மை. இந்த ஜாதகர் வந்து தன்னோட சுயநலவை இழந்து ஒரு 6 மாத காலமாக தன்னோட சுயநலவு இல்லாமல் இந்த ஜாதகர் வந்து ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறம் அந்த ஜாதகர் வந்து அந்த நோய் தன்மையை அதிகரித்து செல்லணுக்களோட ஒரு தன்மை ஃபுல்லாக ஏன் செல்லணுக்குன்னா இந்த செவ்வாய் பகவான் வந்து ராகுவோட சாரத்தில் இருக்கிறனால செவ்வாய் வந்து ஒரு தலைக்கு அதிபதியே செவ்வாய் தான், தலைமைக்கு அதிபதியும் செவ்வாய் தான். அப்போ அந்த 12ல் போய் உட்காந்துச்சு. ஒரு தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை செவ்வாய்க்கு உண்டு. எதில் தோஷத்தை கொடுக்கும்னா ரத்தத்தில் வழியாக தோஷத்தை கொடுக்கும். செவ்வாய்னாவே இப்போ ஆண் பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம்னா ரத்தத்தில் வழியாக தான் அந்த தோஷத்தை ஒரு வரக்கூடிய தன்மை உண்டு. அதனால தான் ஒருத்தருக்கு செவ்வாய் இருந்தால் அந்த செவ்வாய் திருமணம் பண்ணுன்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஜாதகத்தில் 12ல் செவ்வாய் இருக்குது. அந்த செவ்வாய் ராகுவோட சார்ந்த பெற்றனால அந்த கிருமி அட்டாக் ஆகி இந்த கிருமி மூலிமா அந்த ஜாதகத்துக்கு அந்த ஆயுளுக்காரனோட தசா காலத்தில் இந்த ஜாதகத்துக்கு ஆயுளுக்கு உண்டான ஒரு கண்டத்தை கொடுத்துருச்சு. அப்போ அந்த கண்டத்திலேருந்து இந்த ஜாதகர் வந்து நல்ல வேளை மீண்டு வந்துட்டார்.
ஏன்னா இந்த பாதகாதிபதியாக வரக்கூடிய கிரகம் வந்து திக்பலம் பெற்றுச்சு. ஒரு பாதகாதிபதி திக்பலம் பெற்றனால அதோட புத்தி காலத்தில் இது வந்தும் அந்த பாதகத்தில் இல்லாமல் அந்த பாதகம் இந்த ஜாதகத்துக்கு அந்த பாதகத்தை கொடுக்காம இந்த திக்பலம் பெற்ற கிரகம் வந்து ஒரு நட்பலனை செஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு ஜாதகத்தை, இந்த ஜாதகத்தோட ஒரு விதிங்கிற ஒரு கிரகம் இருந்தாலும் அதை வந்து ஒரு விதிமுறைகளை ஒரு அப்ளை பண்ணும்போது இந்த ஜாதகத்தில் அணுவு ரீதியாக பார்க்கும்போது இதோட உண்மை நிலையை நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னு வச்சுக்கலேன். இது மாதிரி நம் ஜாதகத்தில் ஒரு அணுவு ரீதியாக ஒரு கிரகத்தோட தசா காலங்கள் நம்ம பார்க்கும்போது ஒரு அஷ்டமாதிபதி திசா எந்த வயசில் நடந்தால் அந்த ஜாதகத்துக்கு ஒரு அஷ்டத்துக்கு உண்டான ஒரு கஷ்டத்தை கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகத்துக்கு ஒரு 20 வயசு வரைக்கும் ஒரு ஆயுளுக்கு உண்டான கண்டத்தை கொடுக்கும். இப்போ இந்த 20 வயசுக்கு மேலே அந்த ஜாதகத்துக்கு ஒரு அஷ்டமாதிபதி திசை நடந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய கிரகம் வந்து அது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி ஒரு ராசி கட்டத்தையோ அதில் கேந்திரத்தில் இருக்கும்போது ஒரு பலம், திரிகோணத்தில் இருக்கும்போது ஒரு பலம், திரிகோணாதிபதி சாரத்தை வாங்கும்போது ஒரு பலம், அப்போ அந்த கிரகம் வந்து ஒரு சுப கிரகம் பார்க்கும்போது ஒரு பலம். அப்போ இந்த அஷ்டமாதிபதியாக வரக்கூடியவர் வந்து ஒரு பாவகிரக சேர்க்கை இல்லாமல் பாவகிரகத்தோட ஒரு பார்வை இல்லாமல் பாவகிரகத்தின் சாரத்தில் இல்லாமல் இருந்தாங்கன்னா இவங்களுக்கு அந்த ஆயுளுக்கு உண்டான ஒரு கண்டத்தை கொடுக்காது அப்படிங்கிற ஒரு தன்மை. இதே வந்து ஒரு 20லேருந்து ஒரு 40 வயசாக இருந்துச்சுன்னு வச்சுங்க, 40 வயசுக்காரங்களுக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு அசிங்க அவமானத்தை கொடுத்துரும், இல்லாட்டி தலைமறைமாக இருக்க சொல்லிடும். ஒரு ஊரை விட்டு போகக்கூடிய தன்மையும், ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் மாட்டிக்கூட தன்மையும், சிறைவாச போகக்கூடிய தன்மை. ஏன்னா அது காலதேவனுக்கு 12ஆம் இடமும் கூட. மீனராசிங்கிறது காலதேவனுக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் இருக்கிறார். அப்போ இந்த மாதிரி ஒரு தன்மையெல்லாம் கொடுத்துரும், ஒரு விரயத்தை கொடுத்துரும். இதே ஒரு 40 வயசுலேருந்து ஒரு 60 வயசு வரைக்கும் நடக்குதுன்னு வச்சுங்க இந்த தசா காலங்கள். 20 வயசு இந்த தசா காலங்கள், சுக்கிர தசை 20 வயசு 20 வருட காலம். அப்போ இந்த 20 வருட காலம் 40லேருந்து 60 வரைக்கும் கொடுக்கும்போது இந்த ஜாதகர் வந்து பிறந்த ஊரை விட்டு வெளியூர் போய் வாழக்கூடிய ஒரு தன்மையும், ஊரை விட்டு மறைஞ்சு வாழக்கூடிய தன்மையும் இந்த ஜாதகத்துக்கு அது கொடுத்துரும். சுக்கிரங்கிற தன்மையை அந்த அஷ்டமாதிபதி தசா காலத்தில் ஏற்படுத்திடும்னு வச்சுங்களேன். அப்போ ஒரு ஜோதிடத்தில் இந்த மாதிரி ஒரு விதிகள் இருக்கும்போது அந்த விதிகளை வந்து நம்ம ஜாதகத்தின் மூலிமா அந்த தசா காலங்கள் மூலிமா நம்ம அப்ளை பண்ணும்போது நிறையா அதோட நிலைப்பாட்டை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு ஜாதகத்தையும் நம்ம பார்க்கும்போது இப்போ இந்த ஜாதகத்துக்கு சிறு வயசு அந்த ஒரு நிலைப்பாட்டை நம்ம சொல்லிடுச்சு. இது மாதிரி நம்ம ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஒவ்வொரு தசாகாலங்கள் நடக்குது. இப்போ ஒருத்தருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜாதகத்தில் மீன லக்கணத்துக்கு லக்னாதிபதியாக வரக்கூடிய ஒரு கிரகம் பார்த்திங்கன்னா யார்? குரு பகவான். இதே மீன லக்கணம் குரு பகவான் கேதுவோடு சேர்ந்து ஒரு தசையை நடத்துகிறார். கேதுவோட சேர்ந்து ஒரு தசையை நடத்தும் போது அந்த குரு பகவான் வந்து 9ல் இருக்கார், பாக்கியத்தில் இருக்கார். அப்போ லக்னாதிபதிக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு. அப்போ அவங்களுக்கு அந்த குரு லக்கணத்தை பார்க்குறாரு, நேராக லக்கணத்தை பார்க்கும்போது ஒரு பாக்கியத்தை கொடுத்துருவார். அடுத்தது எந்த இடத்த பார்க்குறாரு? குருவோட பார்வை 5, 7, 9. அப்போ 9ஆம் பார்வையாக அந்த குரு பகவான் தன்னோட பூர்வ புண்ணியத்தை பார்க்க போகிறார். அப்போ அந்த பூர்வ புண்ணியத்துக்கு உண்டான ஒரு பலனையும் இந்த ஜாதகத்தை கொடுப்பார் அப்படிங்கிற தன்மை. அப்போ எந்த வழியில் கொடுப்பார்னா அதோட தசாகாலத்தின் மூலிமா அந்த ஜாதகத்துக்கு நட்பலனே கொடுப்பார் அந்த குரு பகவான். ஏன்னா குரு பகவான் கேதுவோட சேர்க்கை பெற்றிருந்தாலும் அந்த குரு பகவான் வந்து இருக்கக்கூடிய இடம் பாக்கியம். அந்த பாக்கியத்துக்கு உண்டான நிலை இவங்களுக்கு நிச்சயமாக இவங்க அந்த நிலைக்கு போலினா கூட அந்த கிரகம் உண்டான தன்மையை அந்த குரு கொடுத்துரும்னு வச்சுங்களேன். ஏன்னா குரு வந்து எப்பொழுதுமே எதுலேயுமே வந்து ஒரு ஏமாத்தாமல் ஒரு பாக்கியத்தை அடையக்கூடிய கிரகம் குரு. அது கேதுவோடு சேர்ந்துருக்கனால எது மேலேயும் பற்று வைக்கக்கூடாது. பற்று வச்சாங்கன்னா ஏன்னா குரு கேது சேர்ந்தால் கேளை யோகம்பாங்க, கோடீஸ்வர யோகம். அப்போ இவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் அந்த கோடீஸ்வர யோகத்தையும் கொடுத்துருச்சு அப்படிங்கிற தன்மை. எது மூலிமா கொடுத்துருக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த குரு பகவான் வந்து அந்த ஜாதகத்தில் வந்து 4க்கு 7 கூடிய சாரத்தில் இருந்துட்டார். அதாவது 4ஆம் அதிபதியாக வரக்கூடியன்னு யார்? தாயார். 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் யார்? புதனும் அதோட சாரத்தை இப்போ ஏன்னா புதனோட சாரம் எங்கே இருக்குது? கேட்டையோட சாரத்தில் குரு பகவான் அமர்ந்தனால அந்த வழியில் இவங்களுக்கு வந்து அந்த கணவர் மூலிமா ஒரு யோகத்தை கொடுத்துருச்சு. ஏன்னா இப்போ நம்ம மீன லக்கணத்துக்கு என்ன சொல்லுவோம்? ஒரு பாதகாதிபதியோட சாரத்தில் இருக்கும்போது கணவர்னால ஒரு பாதகத்தை கொடுத்துருவோம் அப்படிம்பாங்க. ஆனால் இவங்களுக்கு கணவர்னால ஒரு பாக்கியத்தை கொடுத்துருச்சு இந்த கிரகம். அது மாதிரி இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது தான் நமக்கு அந்த அப்ளை பண்ணும்போது தான் நமக்கு அதோட ஒரு விதிங்கிறத வந்து நம்ம அந்த ஜாதகத்தை நம்ம வந்து அணுவு ரீதியாக பார்த்து அதுக்கு உண்டான உண்மையான ஒரு நிலைப்பாட்டை கண்டுபிடிக்கும் போது அது தெரியும். அடுத்ததாக ஒரு ஜாதகம் விருச்சக லக்னத்துக்கு 3க்கும் 4க்கும் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான். அந்த 3ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி போய் பாதகத்தில் உட்காந்துட்டார்.
பாதகத்தில் உட்காந்த கிரகம் வந்து ஒரு பாதகத்தை செஞ்சே தீரணும். ஏன்னா பாதக ஸ்தானத்தில் எந்த கிரகம் அமர்ந்தாலும் ஒரு பாதகத்தை கொடுக்கும். ஏன்னா அங்கே திக்பலம் சனிக்கு கிடையாது, சனிக்கு 7 தான் திக்பலம். அப்போ அந்த 9ஆம் இடத்துல போய் சனி பகவான் உட்காந்து சுய புத்தி நடத்துகிறார். சனி பகவான் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த அந்த ஜாதகத்துக்கு விருச்சிக லக்னம் 9ல் போய் சனி பகவான் உட்காந்து ஒரு வாகனத்தில் போகிறார். ஒரு வாகனத்தில் போகும்போது அந்த ஜாதகத்துக்கு வாகனத்தின் மூலம் விபத்து ஏற்படுது. ஏன்னா அந்த வாகனத்தில் விபத்து ஏற்படும் போது அந்த பாதகத்தை உண்டாகுமே இந்த ஜாதகத்துக்கு எப்படி உண்டாக்கும்? ஏன்னா சுய புத்தி ஜாதகத்துக்கு சனி 3 கூடையவன், தன்னோட முயற்சி, தன்னோட வண்டியை ஓட்டி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில், சிறு வயசு ஒரு ஜாதகம், ஆர்வத்தில் வண்டியை ஓட்டுறாரு. வண்டியை ஓட்டி ஒரு விபத்தாகி அதில் ஒரு பாதகத்தை யாருக்கு கொடுக்குது? இப்போ 3ஆம் அதிபதி சனி, 4ஆம் அதிபதி சனி, அந்த 9ஆம் இடங்கிறது யாருக்கு சொந்தமான இடம்? அந்த இடம் வந்து தகப்பனுக்கு சொந்தம். அந்த பாதகம் பையனுக்கு நடக்காது. ஏன்னா இப்போ பையனோட ஜாதகப்படி அப்பாவுக்கு பேசுவாங்கல்ல, இந்த ஜாதகத்தில் பையனோட ஜாதகப்படி அப்பாவோட ஸ்தானத்தில் உட்காந்தாலும் அந்த சனி பகவானை அப்பாவுக்கு பாதகத்தை கொடுத்துட்டாரு. இப்போ பையன் வண்டியை ஓட்டிகிட்டு போகிறாரு, பையனுக்கு லைசன்ஸ் இல்லை, அப்பாவுக்கு பாதகம். அப்போ அப்பாவுக்கு அந்த எது மூலியமாக பாதகம்? 4ஆம் இடம் ஒரு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம் அது போய் தகப்பன் என்ற ஸ்தானத்தில் உட்காந்தனால தகப்பனோட வண்டியை எடுத்துகிட்டு வாகனத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு விபத்தை பாதகத்தை ஏற்படுத்துது. யாருக்கு? அடுத்தவங்களுக்கு பாதகம். தகப்பனுக்கு அது ஒரு பனிஷ்மெண்ட்டு, அதை அனுபவிக்கணுங்கிற ஒரு தன்மை, இதை இவர் அனுபவிக்கணும் அப்படிங்கிற தன்மை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் நாம் பார்க்கும்போது அதோட தசாகாலத்தை நம் நிர்ணயம் செய்யாமல் அதோட அந்த பாவத்தில், ஏன்னா ஒரு கிரகம் வந்து ஒரு பாவம் அமருதுன்னா அந்த பாவம் பாதகமாக, இந்த லக்னாதிபதிக்கு ஒரு சாதகமாக அப்படிங்கிற உண்மை நிலைப்பாட்டை அறிஞ்சு தான் நம்ம பலன் சொல்லணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்குது. இப்போ இன்றைய நாள் என்ன நாள்? சனி பகவானோட நாள். இன்றைய நட்சத்திரம் என்ன? சூரியனோட நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம். சந்திரன் மேசத்திலிருந்து உச்சம் பெறக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அப்போ இந்த உச்சம் பெறக்கூடிய சந்திரன் சூரியனோட சாரத்தில் இருக்கார். அப்போ சூரியன் சந்திரன் சேர்ந்தால் ஒரு அமாவாசை யோகம்னு சொல்கிறோம். ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் சேரும்போது ஒரு அமாவாசை யோகத்தை கொடுக்கும். இந்த அமாவாசை யோகத்தில் பிறக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்குமே அவங்க எதையுமே ஒரு ரகசியம் வச்சுக்குவாங்க, திருட்டுத்தனம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க தாங்க நிறைய விஷயத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க, ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பாங்க, எந்த ஒரு இதுக்கு நுண்ணறிவு கொண்டு இருப்பாங்க. இல்லாட்டி இவங்க எதுலேயும் கலந்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை, ஒரு தன்னை வெளிப்படுத்த கூட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடெல்லாம் வந்துடும். ஆனால் இவங்களை பற்றி மற்றவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இது ரெண்டுமே ஒளி பொருந்திய ஒரு கிரகம். சூரியன் வந்து பகலில் வந்து ஒளியை கொடுக்கக்கூடிய கிரகம், சந்திரன் வந்து இரவில் ஒளியை கொடுக்கக்கூடிய கிரகம். 2 பேர் ஒன்று சேரும்போது இந்த கிரகத்துக்கு வந்து பலன் வந்து ஒரு அமாவாசை யோகங்கிற கொடுக்குறோம். ஆனால் ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் ஒளித்தன்மை இழக்கும்போது பாவகிரகம் ஒளி பெறப்போகுதுன்னு வச்சுங்களேன். அதனால தான் அந்த நாள் வந்து ஒரு இருட்டு நிலையில் இருக்கிறனால இந்த ராகு கேதுக்கெல்லாம் அன்றைக்கி வந்து பலம் கொடுத்துரும், சனிக்கு பலம் கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு தன்மையில் உண்டுன்னு வச்சுங்களேன். அதை வந்து நம்ம அனுபவ ரீதியாக ஜாதகத்தை பார்க்கும்போது அதுக்கு உண்மையான பலனை அதோட நட்சத்திர ரீதியாக நமக்கு கிடைக்கும். அதோட லக்கண ரீதியாக பாவ ரீதியாக நம்ம எடுத்து பலன் பார்க்கும்போது உண்மை நிலையமே கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகத்தோடு ஒரு அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் அதோட பலாபலனை நம்ம எடுத்து நம்ம தீர்மானிக்க முடியும். இப்போ இன்னொரு மீன லக்கண ஒரு ஜாதகத்தில் இவங்க வாழ்க்கையில் வந்துங்க வீடே கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு வீடே கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு வந்து மீன லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல போய் தனாதிபதியும் பாக்கியாதிபதி செவ்வாய் போய் திதிசூனியத்தில் அமர்ந்துட்டார். அப்போ திதிசூனியத்தில் அமர்ந்த அந்த கிரகம் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறனால செவ்வாங்கிறது பூமியை குறிக்கக்கூடிய கிரகம். அந்த 4ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் வந்து 12ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. அந்த 4ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் பகவான் 12க்கு போயிட்டார். சுக்கரனோட சேர்க்கப்பட்டு 12 இருக்கார். அப்போ இவங்க வந்து அந்த செவ்வாய் திசையில் ஒரு இடத்த வாங்குறாங்க. அதாவது இடம்னா ஒரு கட்டின வீட்டு, திதிசூனியம்னால ஒரு சொந்த இடம் வாங்கி வீடு கட்ட முடியாது. திதிசூனியத்தில் ஒரு அமர்ந்த கிரகமும் திதிசூனியத்தில் இருக்கக்கூடிய சொந்த இடம் வாங்கி வீடு கட்ட முடியாது. ஆனால் செவ்வாய் 4 இருந்தாவே சொந்த இடம் வாங்குறதோ வீடு கட்டுவதோ தாயாருக்கு தோஷத்தை கொடுத்துரும். முதல்ல தாயாருக்கு தோஷத்தை கொடுத்துரும். தாயாருக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த நிலை, தாயார் இல்லாததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த பலனை கொடுக்கும்னு வச்சுங்களேன். இவங்களுக்கு வந்து அந்த காலகட்டத்தில் வந்து செவ்வாய் தசை நடக்கும்போது ஒரு கட்டணை வீட்டு வாங்குறாங்க. அது வாங்கும்போது இவங்களுக்கு அந்த செவ்வாய் தன பாக்கியத்தை கொடுக்குறது போல தன பாக்கியத்தை இழந்துட்டாங்க. ஏன்னா ஒரு பாக்கியத்தில் அஷ்டமத்தில் உட்காந்து ஒரு கிரக தசை நடத்துது. அதாவது 2ஆம் இடம் மீன லக்கணத்துக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம், அதே மாதிரி மீன லக்கணத்துக்கு 9ஆம் இடம் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடம் செவ்வாய். 2க்கும் இதுதான் அதிபதி, செவ்வாய் தான் அதிபதி. அப்போ அந்த 4ஆம் இடத்துல போய் செவ்வாய் உட்காந்துனா செவ்வாய் தோஷம், 4ல் சேர்ந்த செவ்வாய் தோஷம்.
அப்போ அந்த செவ்வாய் திசை நடக்கும்போது இவங்க வந்து ஒரு மண் வாங்கினாலும் சரி, ஒரு இடம் வாங்கினாலும் சரி, ஒரு வீடு வாங்கினாலும் சரி, வண்டி வாங்கினாலும் சரி, அது மூலிமா தோஷத்தை இந்த ஜாதகத்துக்கு வலுவாக கொடுக்கும். அப்போ இவங்க அந்த வீடு வாங்கி அந்த வீடை வட்டிக்கு வாங்கி, ஏன்னா அந்த இடம் ஏன் கடனுக்கு வாங்கினாங்கன்னு கேட்டிங்கன்னா, கமிஷன் பேசிக்கலான வீடு, அதாவது தொடர்பு நிலையை குறிக்கக்கூடிய இடம், வட்டிக்கு கொடுத்து வாங்கக்கூடிய இடமே தொடர்பு நிலையை குறிக்கக்கூடிய இடம் புதனோட வீடு. அப்போ புதனோட வீட்டில் உட்காந்து அந்த கிரகம் திசையை நடத்து இவங்க வந்து ஒரு கையில் ஒரு பாதி பணத்தை வச்சுட்டு பாதி பணத்தை போட்டு அந்த வீட்டை வாங்கி அது வட்டி கட்ட முடியாமல் அந்த இடத்தையும் விற்று அந்த செவ்வாய் தசை முடிகிறதுக்குள்ளே இவங்ககிட்ட எல்லாம் இவங்க சம்பாரித்து அத்தனையுமே இழந்துட்டாங்க, ரோட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த வீட்டை விற்றுட்டு ரோட்டுக்கு வந்துட்டாங்க. இதை விற்றுட்டா நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ ஒரு பாக்கியத்துக்கு அஷ்டமத்தில் உட்காந்து ஒரு கிரகம் திசையை முடக்கும், தன்னோட கௌரவத்தை இழப்பான், கௌரவத்தை இழந்து தெருவுக்கு வருவான் அப்படின்னு வீட்டை விட்டு அவங்க தெருவுக்கு வந்துட்டாங்க. அந்த தசா காலத்தில் மட்டும் தான் அது கொடுக்கும். இதே எல்லா காலத்தில் அது கொடுக்குமான்னு பார்த்தா நிச்சயம் கொடுக்காது. அதுக்கப்புறம் இந்த செவ்வாய் தசை முடிஞ்சதுக்கப்புறம் ராகு திசை வந்துச்சு பாருங்கள், அவங்களுக்கு மீண்டும் அவங்க இடம் வாங்குறாங்க, சொந்தமாக வீடு கட்டுறாங்க, சொந்தமாக கார் வாங்குறாங்க, சொந்தமாக திருமணம் பண்ணுறாங்க, பிள்ளைங்களுக்கெல்லாம் எல்லாமே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அப்படியே சும்மா அப்படியே படன்னு அந்த படத்தில் பார்த்தா அந்த படையப்பா படத்தில் வந்து ஒரு மலையை தோண்டுவான், பாறையை உடைப்பான், கிரனேட்டு கல்லை ஏற்றுவான், திடீர்னு கோடீஸ்வரன் ஆவான் அப்படிங்கிற மாதிரி இந்த ராகு திசை வந்து ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்குற மாதிரி இந்த செவ்வாய் திசை தெருவுக்கு விட்டுச்சு. ராகு திசை வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்து அவங்களுக்கு ஒரு கோடீஸ்வர யோகத்தையும் கொடுத்துருச்சு. அந்த மாதிரி இதுதான் விதி. இப்போ விதிங்கிறது இவங்க வீடு கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டோம். ஆனால் ராகு திசை அடுத்த திசை வருதில்ல, அது யோகத்தை கொடுக்குது பார்த்தீங்களா. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்திலையும் நம்ம வந்து ஒவ்வொரு கிரகத்தோட ஒரு தசா காலத்தில் மிக மிக முக்கியமாக இப்போ ஜோதிடத்தில் விதிகள் நம்ம வந்து விதிகளை வச்சு மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அது வந்து பலன் சொல்லலாம். ஆனால் நடக்கிறது எப்போ நடக்குன்னு கேட்டிங்கன்னா, விதிகள் வந்து அப்ளை பண்ணும்போது அந்த தசா காலத்தில் மட்டும்தான் அந்த விதிகள் பேசும். அப்போ ஒரு ஜாதகத்தில் எவ்வளோ விதிகள் இருந்தாலும் அதோட தசா காலங்கள் என்ன, எந்த தசா நடக்குது, அந்த ஜாதகத்துக்கு குடும்பாதிபதி தசை நடக்குதா, இல்லை 7ஆம் அதிபதி தசை நடக்குதா, இல்லை 4ஆம் அதிபதி தசை நடக்குதா, அஷ்டமாதிபதி தசை நடக்குதா, இல்லை தொழிலுக்கு உண்டான தசை நடக்குதா, இல்லை லாபத்துக்கு உண்டான தசை நடக்குதா, அவனுக்கு இல்லை விரயத்துக்கு உண்டான தசை நடக்குதா, அந்த பாவம் எந்த பாவம். ஏன்னா 12 பாவத்தையும் நமக்கு வந்து இந்த முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்கல்ல, இந்த கோமநாண்டின்னு சொல்லக்கூடிய சித்தர்கள் மிக அற்புதமாக வடிவமைச்சிட்டு போயிட்டாங்க. அந்த 12 பாவத்தையும் அற்புதமாக வடிவமைச்சிட்டு போயிட்டாங்க. அதை வந்து லக்கண ரீதியாக நீங்கள் எடுங்க பலனை. அதாவது பாரம்பரிய ஜோதிடத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் நாடி முறையில் வந்து திரிகோணத்தில் பலனை பார்ப்பாங்க. திரிகோணத்தில் இருக்கிற கிரகம் திரிகோணத்தில் இருக்கிற நம்ம சப்போர்ட் பண்ணும். இப்போ எனக்கு ஒரு நண்பர் இருக்காங்க, திருச்செங்கோட்டில் ஒருத்தர் நண்பர்கள் ஈரோட்டில் இருக்காங்க, அவங்க எனக்கு சப்போர்ட் தான் பண்ணுவாங்க, நிலையை எனக்கு பலன் கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரி ஜாதகத்தில் திரிகோணத்தில் இருக்க கிரகங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணும், கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நமக்கு பலம் கொடுக்கும், பலமாக இருக்கும். ஆனால் ஒரு லக்கணத்திலேருந்து ஒவ்வொரு பாவத்திலும் இப்போ ஒரு லக்கண பாவம் அந்த லக்கணாதிபதி சார்ந்தது. அந்த லக்கணாதிபதியோட தசாகாலம் நடந்ததுன்னா அந்த லக்கணாதிபதிக்கு நல்ல பலனா கெட்ட பலனா அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஒரு ஜாதகத்தை போட்டிருந்தேன், மீன லக்கணம், அந்த அதிபதி போய் ராகுவோட சேர்ந்துட்டார். அந்த 18 வயசு வரைக்கும் சுக்கிர மகாதிசை அஷ்டமாதிபதி திசை. அப்போ அந்த 18 வயசு வரைக்கும் இந்த ஜாதகர் வந்து ஒரு நோய் நொடியோடு இருக்கணும், ஒரு ஆயிலுக்கு கண்டம், ஒரு விபத்தை கொடுக்கும், ஒரு எக்ஸ்ரே ஸ்கேனு இந்த மாதிரி மருத்துவ செலவு கொடுத்தே தீருங்க, வைரஸ் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்ன மாதிரி அந்த கெட்ட பலன் தான், இது நல்ல பலன் கிடையாது. அப்போ இதுக்கு உண்டான ஒரு தன்மையை நம்ம முன்னாடியே அனுபவிக்கக்கூடிய சக்தி இந்த ஜாதகத்துக்கு உண்டான தன்மையை நமக்கு கொடுக்குறது எந்த காலகட்டத்தில் கிடைக்கும்? ஒரு 6ஆம் அதிபதியோட புத்தி காலத்திலும் அதே மாதிரி ஒரு பாதகாதிபதியோட ஒரு புத்தி காலத்திலும் தான் அந்த கிரகம் கொடுக்கும். எல்லா காலகட்டத்திலும் கொடுக்காது. இப்போ அந்த ஜாதகத்துக்கு வந்து இன்னும் 18 வயசுக்கு மேலே போச்சுன்னா சுக்கிர மகாதசை முடிஞ்சிடும், சூரிய மகாதசை வந்துடும். அப்போ சூரிய மகாதசை வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? அவன் உத்தியோகத்துக்கு போயிடுவான். அதாவது அவனுக்கு போராடக்கூடிய தன்மை வந்துடும். 6ஆம் அதிபதி லக்கணத்தில் இருக்கிறான், அவன் போராடி ஜெயிச்சிருவான் அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டுன்னு வச்சுங்களேன். அப்போ ஒரு குடும்பத்தில் உட்காந்து ஒரு கிரக தசை நடக்கு, ஒரு 2ஆம் இடத்துல உட்காந்து ஒரு திசை நடத்துதுன்னு வச்சுங்களேன். அந்த தசா காலங்கள் எப்படின்னா, அந்த 2ஆம் இடங்கிறது ஒரு குடும்ப ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு பாவம். அப்போ 2ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் அது அஷ்டமாதிபதியா 6ஆம் அதிபதியா இல்லை 12ஆம் அதிபதியா அப்படின்னு நம்ம பார்த்து தான் அதுக்கு பலனை நிர்ணயிக்கணும்னு வச்சுங்களேன். இதே ஒரு 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல உட்காந்து தசை நடத்தினா அவன் பொருள் தேடி வெளியே போவான். அதே 6ஆம் இடம் 2ஆக இருக்கும், அவன் கடன் வாங்குவான் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. 6ஆம் இடங்கிறது ஒரு உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு. அவன் பொருள் தேடி வெளியே போகக்கூடிய, ஏன்னா 6ஆம் இடத்துக்கு அது தொழில் ஸ்தானம், 2ஆம் இடம்.
அப்போ அது வந்து அவன் தொழில் தேடி வெளியே போகக்கூடிய அமைப்பு உண்டாகிரும். அவன் தொழில் தேடி வெளியே போகான் அப்படிங்கிற தன்மை. அப்போ அவன் பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய வல்லமை, ஏன்னா 2ஆம் இடம் பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய இடம், 6ஆம் இடமும் பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய இடம், 10ஆம் இடம் பொருளாதாரம். அப்போ பொருளாதாரத்தை தேடி இந்த ஜாதகர் சம்பாதிப்பான், போராடுவான் அப்படிங்கிற தன்மை. இதே ஒரு ஜாதகத்தில் 3ஆம் பாவகத்தில் உட்காந்து ஒரு கிரகம் தசை நடத்துதுன்னா அந்த தசா காலங்கள் தன்னோட முயற்சியை கொண்டு இந்த ஜாதகர் தன்னோட சகோதரனு முன்னேற்றம் அடையக்கூடிய தன்மை. இப்போ ஒரு கன்னியா லக்னத்துக்கு 3ஆம் இடத்து 2ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் 3இல் உட்காந்து தசா நடத்துன்னு வச்சுங்களேன். இப்போ 2ஆம் அதிபதியும் கன்னியா லக்னத்துக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் 3ஆம் இடத்துல உட்காந்து திசை நடக்கும்போது அந்த 3ஆம் இடம் யாருக்கு நன்மைன்னு பார்த்தா சகோதரன் சகோதரிக்கு நன்மை கொடுக்கும். ஏன்னா 3ஆம் இடம் யாருக்கு சொந்தம், ஏன்னா ஒரு பாவம் வந்துங்க யாருக்கு சொந்தம்னு நம்ம முடிவு பண்ணுங்க, அந்த அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு பலனை கொடுக்கும். அப்போ 3ஆம் இடம் சகோதரனுக்கு உண்டான ஒரு தன்மை, சகோதரிக்கு உண்டான ஒரு தன்மை கொடுக்கக்கூடிய. அப்போ அந்த காலகட்டத்தில் கலசர காரகன் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல உட்காந்து திசை நடத்தும் போது இந்த ஜாதகத்துக்கு உண்டான கலசரத்துக்கு உண்டான தன்மை யாருக்கு கொடுக்குதுன்னா அவங்களோட சகோதரன் சகோதரிக்கு கொடுக்குது, திருமண காலத்தை ஏற்படுத்துது. ஏன்னா அது கலசரக்காரங்க 3ல் உட்காந்து திசை நடத்துகிறான். அப்போ அதுக்கு உண்டான தன்மை அவங்களுக்கு சுப நிகழ்வை இந்த ஜாதகர் பண்ணி வைக்கிறார் அப்படிங்கிற ஒரு தன்மை. இது அனுபவ ரீதியான உண்மைன்னு வச்சுங்களேன். இதே ஒரு 4ஆம் இடத்துல உட்காந்து ஒரு கிரகம் திசையை நடத்துன்னு வச்சுங்களேன். ஒரு 4ஆம் இடம் நம்ம எதை சொல்லுவோம், ஒரு சொத்து சேர்க்கையை சொல்லக்கூடிய இடம், சொந்த பந்தத்தை சொல்லக்கூடிய வண்டி வாகனத்தை சொல்லுவோம். இப்போ ஒரு வீடு கட்டி வாடகை ஓடுறதோ, ஒரு வண்டி வாங்கி வாடகை விட்டு ஒரு டீலிங் பண்ணுறதோ, இல்லை வண்டி விற்கிறதோ, இந்த மாதிரி ஒரு இடத்த வாங்கி நம்ம ஒரு சேல்ஸ் பண்ணுறதோ, ஒரு டீலிங் பண்ணுறதெல்லாம் இந்த 4ஆம் இடத்தை சொல்லக்கூடிய இடமும் அந்த கிரகம் அந்த காலகட்டத்தில் உட்காந்து திசைனா 4ஆம் இடம் யாருக்கு சொந்தம் அப்படின்னா தாய்க்கு சொந்தமான இடம். ஒரு தாயாரோட சொத்தை விற்று கூட அவங்க வீடு கட்டக்கூடிய யோகம்லாம் அந்த காலகட்டத்தில் கொடுக்கும். தாய் வழி மூலிமா ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அந்த 4ஆம் இடம் கொடுக்கும். இதே ஒரு ஜாதகத்தில் 5ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் உட்காந்து தசை நடத்துனா அவனுக்கு வந்து வரக்கூடிய அந்த தசா காலங்கள் தன்னோட குழந்தைக்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிப்பார். தன்னோட குலதெய்வம், அதாவது அவனுக்கு அந்த குலதெய்வத்தோட அனுகிரகத்தினால் அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு மூலமா அந்த தசா காலங்கள் அந்த ஜாதகத்துக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் தன்னோட வாழ்க்கையை குழந்தைக்காக அர்ப்பணித்து தன் குழந்தை இப்படி படிக்கணும், வேலைக்கு போகணும், திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்காக இந்த ஜாதகர் வந்து அதோட கடமையை தன்னோட ஆழ்ந்த மனசில் இருக்கக்கூடிய ஆசைகளை எல்லாம் தன்னோட குழந்தை மேலே வச்சு அந்த தசா காலத்துக்கு உண்டான, ஏன்னா அது 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியம். அப்போ அதுக்காகவே இந்த ஜாதகர் பிறப்பு எடுத்திருக்காருன்ற நிலைப்பாட்டுக்கு வந்துடும்னு வச்சுக்கல கொடுக்கும். ஆமாம், அந்த பாவத்தில் இப்போ 5ஆம் பாவத்தில் வந்து சனி இருந்தாலோ ராகு இருந்தாலோ கேது இருந்தாலோ புத்திரத்துக்கு தோஷத்தை கொடுக்கும்னு சொல்கிறோம். அது வந்து அந்த தசா காலத்தில் மட்டும்தான் கொடுக்கும். அந்த தசா காலம் நடக்கலைன்னா அவங்களுக்கு கொடுக்குறதில்ல. அதே ஒரு சுபகிரகம் பார்த்துட்டாலும் கொடுத்துருதுங்க. அதே மாதிரி சனி செவ்வாய் இருந்துட்டால் திருமணத்துக்கு முன்னாடியே கூட கொடுத்துருது. அவங்க திருமணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைய பெற்றுக்கிறாங்க. அந்த உணர்வு சனிங்கிறது ஒரு மந்த கிரகம், செவ்வாய்ங்கிறது ஒரு வேகமான கிரகம். அப்போ அந்த கிரகம் வந்து திருமண உறவுக்கு முன்னாடி குழந்தைய கொடுக்கக்கூடிய தன்மையெல்லாம் இந்த செவ்வாய் சனி கொடுத்துருது. இப்போ செவ்வாய் சனி இருந்தால் குழந்தை இல்லைங்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது, முன்னாடியே கொடுத்துரும் அப்படிங்கிற ஒரு தன்மையெல்லாம் இது அனுபவ ரீதியான ஒரு உண்மை நிகழ்வு எங்கிட்ட இருக்குது. அப்போ 6ஆம் இடத்துல ஒரு கிரகம் உட்காந்து தசை நடத்துதுன்னா 6ஆம் இடம் அந்த கிரகம் வந்து தசை நடத்தும் போது அது வந்து ஒரு உழைப்பை கொடுக்கக்கூடிய இடம், ஒரு வேலை வாய்ப்பு போகக்கூடிய இடம், அதே மாதிரி ஒரு எதிரின்னு சொல்லக்கூடிய இடம். அதுதான். அப்போ நீ எதிரிகிட்ட அடிமையாக இருக்கிறியா, அடிமை வேலை செய்கிறியா, இல்லை அந்த பாவம் உனக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்குதான்னு சொல்லும்போது நம்ம லக்கணத்தை வச்சு தான் தீர்மானிச்சாகணும். லக்கணத்துக்கு அந்த பாவம் நட்பா பகையா எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்து தான் அதை தீர்மானிக்க செய்யணும்னு வச்சுங்களேன். ஏன்னா 6ஆம் இடம் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு இடம். அது காலபுருஷனுக்கு பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல தான் புதன் வந்து ஆட்சி உச்ச மூலத்திரிகோணம் பெறக்கூடிய அமைப்புன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய கிரகம் தனித்து முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு போராடி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. ஒரு விளையாட்டு வீரர்கள்லாம் 6ஆம் இடம் பலமாக இருந்தால் போராடி ஜெயிச்சிருவாங்க. எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் போராடி ஜெயிக்கக்கூடிய வல்லமே அவங்களுக்கு உண்டுன்னு வச்சுங்களேன். அடுத்தது 7ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் இருந்து தசா காலங்கள் நடக்கும் போது 7ஆம் இடம் பார்ட்னர்ஸ்க்கு உண்டான ஒரு கிரகம். அதுக்கு அடுத்தது வந்து கலசரத்துக்கு உண்டான ஒரு கிரகம், பொது வாழ்க்கைக்கு உண்டான ஒரு கிரகம். ஒரு அரசியல் அமைப்புக்கெல்லாம் 7ஆம் இடம் துணை புரியும். அதே மாதிரி ஒரு திருமண காலகட்டத்துக்கெல்லாம் 7ஆம் இடம் துணை புரியும். அதே 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் வந்து தசா புத்தி நடத்தும் போது அவங்களுக்கு அந்த பார்ட்னர்ஷிப்பை உருவாக்கக்கூடிய தன்மை, தன் வாழ்க்கைக்கு பார்ட்னர்ஷிப்பை வரவழைக்கக்கூடிய தன்மையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி அந்த கிரகம் நற்பா லக்கணத்துக்கு பகையானு முதல் ஏன்னா ஒரு லக்னாதிபதியோட பகையும் நற்பையும் தீர்மானிக்கக்கூடிய இடம். நல்ல நண்பனா அவன் கெட்ட நண்பனா எதிரியான்னு சொல்லக்கூடிய இடம் 7ஆம் இடம் தான், லக்கணத்துக்கு 7ஆம் இடம். அப்போ 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குதுன்னா தன் பலமாக இருக்காங்களா பலவீனத்தை சொல்லக்கூடிய இடமும் 7ஆம் இடம் தான். அப்போ 7ஆம் இடம் ஒரு ஜாதகத்துக்கு எந்த ஒரு ஜாதகத்துக்குமே லக்கணத்துக்கு 7ஆம் இடம் நட்பாக இருப்பது நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு பார்ட்னர்ஷிப்பு சரி,
வரக்கூடிய ஒரு மனைவி சரி நல்ல விதத்தில் அவங்க சப்போர்ட்டாக இருப்பாங்க. இதே ஒரு பகை கிரகமாக இருந்துட்டாங்கன்னா வாழ்க்கை போராட்டம் தாங்க. எதுலையும் இருந்தாலும் போராட்டம், நண்பரோட போராட்டம், பொதுமக்கள்கிட்ட ஒரு போராட்டம், போராடிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற தன்மை, யாரையும் நம்ப முடியாது அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு வந்துடும். 7ஆம் இடம் இருக்கிற பாதியில் ஒரு கிரிட்டிக்கலான பாவமே 7ஆம் இடம் தான். அதே மாதிரி 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து தசை நடத்துதுன்னா மிக மிக அந்த ஜாதகர் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும். எந்த ஒரு இதுலேயும் நம்ம கலந்துக்காமல் ஒரு வெளி வெட்டார விஷயங்களெல்லாம் வந்து ரகசியத்தை எதையுமே வெளி இடத்துல பொது இடத்துல பேசாமல், ஒரு பஞ்சாயத்து பண்ண போகிறேன், ஒரு பிரச்சனைக்கு போகிறேன் அப்படின்னு எதுலேயும் போய் மாட்டிக்காமல் இருப்பது நல்லது. ஒரு வாகனத்தில் போகும்போதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். ஒரு விபத்தை கொடுக்கக்கூடிய இடமும் 8ஆம் இடம் தான். அதேமாதிரி இவங்களுக்கு ஒரு அவமானத்தை கொடுக்கக்கூடிய இடமும் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு சைன் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற தன்மை இருக்குதுங்க. இந்த மாதிரி ஒரு 8ஆம் இடம் கொடுத்துரும். அடுத்தது இந்த காலதேவனுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடம் 9ஆம் இடம். இந்த 9ல் எந்த கிரகம் இருந்த தசையை நடத்தினாலும் ஒரு நன்மை செய்யுங்க ஜாதகத்தில். அது பாவகரமாக இருக்கட்டும், சுபகரகமாக இருக்கட்டும். அப்படின்னா அது யாருக்கு உண்டான பாவம்னா தந்தையாருக்கு உண்டான பாவம். இந்த ஜாதகத்துக்கு ஒரு பாக்கியத்துக்கு உண்டான பாவம். அந்த பாக்கியத்தில் 9ல் ஒரு கிரகம் இருந்து தசை நடத்துனா இந்த ஜாதகத்துக்கு ஒரு பாக்கியம் உண்டாகுது, பாக்கியம் கிடைக்க போகுது. அது நல்வழியில் கிடைக்க போகுதா இல்லை தீய வழியில் கிடைக்க போகுதா, அது எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது லக்னம் நின்ற ஒரு பாவத்தை வைத்து தான் தீர்மானிக்கணும். லக்னாதிபதி ஒரு நல்ல நிலையில் இருக்கார், ஒரு ஆட்சி பெற்றிருக்கார், ஒரு உச்சம் பெற்று நல்ல நட்பில் இருக்காப்புல, இல்லை லக்னாதிபதிக்கு 9ஆம் அதிபதிக்கு ஒரு நட்பு நிலையில் இருக்குது. இதே ஒரு லக்னாதிபதிக்கு ஒரு பாதகமாக 9ஆம் இடம் போச்சுன்னு வச்சுங்க, அது வந்து ஒரு பாதகத்தையும் கொடுத்துரும். இப்போ மேச லக்னத்துக்கு ரிஷப லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா 9ஆம் இடம் பாதகமாக வந்துடும். சனி பாதகமாக வந்துடுவார். அப்போ அந்த பாதகாதிபதி பாதகத்தில் வந்து தசையை நடத்தக்கூடாது. பாதகத்தில் அமர்ந்து திசை நடத்தினா ஒரு பாதகத்தை கொடுக்கும். அப்போ பாதகாதிபதிக்கு மட்டும்தான் அந்த தன்மை, மற்ற லக்னத்துக்கு கிடையாது. அதை பார்த்துக்கணும். அடுத்தது கர்மஸ்தானம். ஒரு மனிதனுக்கு ஜீவனத்தை சொல்லக்கூடிய இடம் 10ல் ஒரு பாவியாச்சு இருக்க வேண்டும். அதே மாதிரி 10ல் ஒரு பாவியாச்சு உட்காந்து தசா நடத்த வேண்டும் அந்த ஜாதகத்துக்கு. அப்போ தான் தன்னோட பிறந்த ஒரு வாழ்க்கையின் பயனை, எதுக்காக பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை அந்த 10ஆம் இடம் கர்ம மேன்மையை சொல்லக்கூடிய இடம், கர்மஸ்தானம் ஜீவனம் என்று சொல்லக்கூடிய இடம் வந்து அந்த இடம். அப்போ அந்த பாவத்தில் இந்த ஜாதகத்துக்கு ஒரு கிரகம் உட்கார்ந்து தசையை நடத்துதுன்னா இந்த ஜாதகத்துக்கு கர்ம வினை மேன்மையின் பலனை சொல்லும். அதே மாதிரி இந்த வாழ்க்கையில் பிறந்த ஒரு கர்மாவின் பலனை முழுமையாக தீர்த்துவிட்டு இந்த ஜாதகர் இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் போகக்கூடிய ஒரு அமைப்பு அந்த ஜாதகத்துக்கு கர்மா பலனை முழுசாக அனுபவிப்பார். 10ஆம் இடங்கிறது ஜீவனத்துக்கு உண்டான கர்ம மேன்மையை சொல்லக்கூடிய பாவம். அதனால தான் 10ல் பல கிரகம் இருந்தால் சன்னியாசியே போயிடுவாங்க. அவங்க வந்து ஒரு பல தொழில் செஞ்சு எல்லா தொழில் லாஸ் ஆகி எல்லாம் கிரக யுத்தம் வந்துடும். யுத்தம் வந்து அவங்க வந்து சன்னியாசி போகக்கூடிய அமைப்பில் வந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு கர்ம மேன்மையை சொல்லக்கூடிய இடமாக அவங்க ஒரு சன்னியாசிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த 10ல் பல கிரகம் இருக்குங்க. ஒரு 5 கிரகம் 6 கிரகம் இப்படி 4 கிரகம் இருந்தால் கூட அந்த அமைப்பெல்லாம் கொடுத்துருன்னு வச்சுங்களேன். பதவியை கொடுக்குற இடம் 10 தான். அது மாதிரி இந்த 10ஆம் இடங்கிறது ஒரு ஜாதகம் முக்கியமான பாவம். அதில் உட்காந்து திசை நடத்துறது அந்த ஜாதகத்துக்கு கர்மா பலனை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஜாதகராக இருப்பார். இதை நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்களோட ஜாதக ரீதியாக. அடுத்தது ஒரு மனிதனுக்கு லாபத்தை சொல்லக்கூடிய பாவம் எதுன்னு பார்த்தா 11ஆம் பாவம். அந்த 11ஆம் பாவம் பாதகத்தை சொல்லும். பேராசை பெருநஷ்டம், பேராசை கொண்டவன் பெருநஷ்டம் அடைவான் என்பது ஒரு விதிமுறைகள். அதாவது ஒரு சொல்லாடல் ஜோதிடத்தில் இருக்கிறதோட ஒரு மக்களோட பேராஷ்டப்பட்டானப்பா பெருநஷ்டம் அடைஞ்சிட்டானப்பா, அதை பேராசைக்கு விடுறவங்க 11ஆம் இடத்துல இருக்கிறவங்க அதிகம் ஆசைப்படுவாங்களாம். 11ஆம் இடத்துல இந்த கிரகம் நடத்தினாலும் அந்த கிரகத்தோட தசாகாலம் வரும்போது அவங்களுக்கு ஆசை அதிகரிக்கும். அதே மாதிரி எது மேலே இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சம்பாதிக்கணும்னு ஒரு எண்ணம் வரும் அப்படிங்கிற தன்மை. அதே மாதிரி அந்த இடம் பாதகமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பாதகமாக ஆயிரும். அதாவது மேசலக்கிறதுக்கு 11ஆம் இடம் பாதகம். அப்போ அதில் உட்காந்து ஒரு தசையை நடத்தும் போது அவங்க ஆசையை குறைச்சிக்கணும். 11ஆம் இடங்கிறது தன் ஆசையை நிறைவேற்றி கொடுத்துரும். அதே மாதிரி அதில் சூரியன் கீது இருந்தாருன்னா அவங்களுக்கு அரசாங்கத்தின் மூலியமாக ஒரு நன்மையும் அரசாங்க பதவி மூலியமாக ஒரு யோகத்தை அனுப்பக்கூடிய தன்மையெல்லாம் இந்த சூரியன் கொடுப்பான். அதே மாதிரி தோஷத்தை போக்கக்கூடிய தன்மையும் 11ஆம் இடம் தான். அப்போ 11ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் ஜாதகத்தில் உள்ள தோஷத்தை சூரியன் போக்குறார். அதாவது சூரியனை கண்ட பணி போல் இந்த தோஷம் விளைகிற ஜாதகத்தில் அப்படின்னு இந்த 11ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் ஒரு நன்மை செய்யும் அப்படிங்கிற ஒரு தன்மை. ஆனால் அது பாதக ஸ்தானமாக இருந்து தசையை நடத்திடக்கூடாது அப்படிங்கிற தன்மை. கடக லக்னத்துக்கு 11ஆம் இடம் ரிஷபம், மேச லக்னத்துக்கு 11ஆம் இடம் கும்பம். அப்போ அந்த 11ஆம் இடத்துல மட்டும் கிரகம் இருந்த திசைன்றது இவங்களுக்கு தான் பாதகம். அதே அந்த பாதகாதிபதி இருந்தாலும் இல்லை பாதகத்தில் எந்த கிரகம் இருந்த திசைன்றாலும் அது பாதகத்தை கொடுக்கும். அது வந்து ஒரு விதிமுறைகள் தான். அந்த காலகட்ட திசைய காலத்தை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணும். அடுத்தது நிறைவாக இந்த 12ஆம் பாவம் ஒரு மனிதனோட ஒரு வரவையும் ஒரு செலவையும், வரவை சொல்லக்கூடிய இடம் 2ஆம் இடம்,
ஒரு மனிதனோட சேமிப்பை சொல்லக்கூடிய இடம் 12ஆம் இடம். இப்போ யாருக்கெல்லாம் 12ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து திசை நடத்துதுன்னா அவங்க சேமிக்கிறாங்களா இல்லை செலவு பண்ணுறாங்களா என்பதை தீர்மானிக்கக்கூடிய இடம். அதாவது அதனால தான் அதை வந்து சயான சுகம் என்று சொன்னாங்க. சயான சுகம், நித்திரை சுகம்னு சொல்லக்கூடிய இடமும் தான், படுக்கை சுகம் என்று சொல்லக்கூடிய இடமும் அதுதான். அதனால தான் அங்கே குரு ஆட்சியாகவும் சுக்கிரன் உச்சமாகவும் இந்த பாவத்தை வச்சுருக்காங்க. அப்போ இந்த பாவம் தான் செலவு பண்ணக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன். ஒரு பணத்தை மிச்சம் பண்ணக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சேமித்து வச்சு கொடுக்குறீங்கன்னா குரு. அப்போ அங்கே சேமிக்கக்கூடிய இடமும் குருவாக இருக்கார், செலவு பண்ணக்கூடிய இடம் சுக்கிரனாக இருக்காங்க. அப்போ அந்த 12ஆம் இடத்துல ஒரு சுக்கிரன் இருந்தால் அளவுக்கு அதிகமாக தன்னை சம்பாதிச்ச காசை அனுபவிச்சுட்டு போகணுன்னா அனுபவிச்சிருவான். 12ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் தண்ணி மாதிரி செலவு பண்ணிடுவாங்க. அதே 12ஆம் இடத்துல சனி இருந்தால் செலவே பண்ண மாட்டாங்க, கஞ்சத்தனமாக இருப்பாங்க. சேமிப்புங்கிறது அதிகம் சொத்தை சேர்த்து இவங்க அனுபவிக்க மாட்டாங்க, இவங்க பின்னாடி வர சந்ததி தான் அனுபவிக்கும். அதே ஒரு 12ஆம் இடத்துல பாவகிரகம் இருக்கும்போது அவங்க சேமிக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். ராகு இருந்தாலும் சேமிச்சிடுறாங்க. அதே மாதிரி செவ்வாய் 12 இருந்தாலும் அவங்க சேமிக்கக்கூடிய தன்மை வந்துடுது. இந்த பாவகிரகம் இருந்தாலும் அவங்கள சேமிக்கக்கூடிய தன்மை. சுபகிரகம் இருந்தால் அவங்க வந்து அனுபவிச்சுட்டு போயிடுறாங்க, சுபகிரகம் வந்து அனுபவிச்சுட்டு போயிடுது. அந்த கிரகத்தை மற்ற கிரகங்கள் பார்க்குதா, அதோட தன்மை எப்படி இருக்குது, அதோட தசகாலங்கள் வந்து இந்த லக்னாபாவத்துக்கு நட்பாக இருக்குதா பகையாக இருக்குதா, இப்படி நம்ம இதெல்லாம் நான் சொல்வது எல்லாமே உங்களோட ஜாதகத்தில் அனுபவத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க இந்த ஜாதகத்தில் 12 பாவங்களுமே நமக்கு வந்து ஒரு பலாபலனை மிக அழகாக சொல்லக்கூடிய இடங்கள். இந்த நிலைப்பாட்டை நம் ஜாதக ரீதியாக அந்த கிரகங்கள் ஒவ்வொன்றும் அமர்ந்து அதை திசை நடத்தும் போது அந்த தசாகாலங்கள் முதல் பாவத்துக்கு உண்டான பலனையும், இரண்டாவதாக அது சாரத்துக்கு உண்டான பலனையும், மூன்றாவதாக அது சேர்க்கைக்கு உண்டான பலனையும், மூன்றாவதாக அதுக்கடுத்து நாலாவதாக அதோட பார்வைக்கு உண்டான பலனையும் வழங்கும் ஜாதகத்தில். அப்போ ஒவ்வொரு தன்மையும் நம்ம தீர்மானித்து அதாவது அனுமானித்து அந்த ஜாதகத்துக்கு எப்படி பலன் சொல்லலாம், எப்படி பலன் எடுக்கலாம், இதை நம்ம வந்து என்ன தான் நம்ம ஒரு சொல்லி கொடுத்தாலும் ஒரு சொன்னாலும் அவங்கவுங்க ஜாதகத்தை பார்க்கும்போது அந்த நிலைப்பாட்டை நம்ம உணர்ந்து, அந்த கிரகங்களை உணர்ந்து, அந்த பாவங்களை உணர்ந்து, இந்த ராசி கட்டத்தை 12 நம்ம வந்து நிலைப்பாட்டில் ஒரு மைண்டில் வச்சுக்கும் போது தான் அது பலன் நமக்கு வந்து சரியாக கொடுக்கும் என்பது இந்த ஜோதிடத்தோட விதிகள். இந்த விதிகளை யாரெல்லாம் ஒரு உண்மையாக அவங்க வந்து இந்த வரும் வாடிக்கையாளருக்கு நம்ம வந்து நல் வழியை காட்டணும். ஒரு ஜோதிடன் என்பது வழி தெரியாமல் வாடிக்கையாளர் வராங்க, அவங்களுக்கு நல் வழியை காட்டணும்னா நான் சொன்ன இந்த விதிமுறைகள், இந்த ராசி கட்டங்கள், இந்த கிரகங்கள், இதோட தசாகாலங்கள், இதையெல்லாம் முழுமையாக நம்ம எடுத்துக்கிட்டோமா ஜோதிடத்தில் நம் பலன் சொல்லி ஜெயிக்கலாம், நம் வாடிக்கையாளர்கிட்டையும் நல் பேர் வாங்கலாம். அதே மாதிரி இந்த ஜோதிட விதிகள் என்ன, விதி விளக்கங்கள் என்ன என்பதை நம்ம ஒவ்வொரு ஜாதகத்தையும் பார்க்க தான் அந்த விதியும் தெரிஞ்சு கொள்ள முடியும், அந்த விளக்கத்தையும் புரிந்து கொள்ள முடியும், வாடிக்கையாளருக்கு ஒரு நன்மையான ஒரு பலனையும் போதிக்க முடியும் என்ற கருத்தை சொல்லி இந்த செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளையில் எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பை சரியாக உங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த தளபதி யூடியூப் சேனல் பார்க்கக்கூடிய நேயர்கள் அனைவருமே இதில் நான் சொல்லக்கூடிய ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் கருத்துக்கள் எது இருந்தாலும் இந்த சேனலில் வந்து உங்களோட கருத்தை தெரிவிங்க. எனக்கு நான் பார்த்துக்கிட்டு நேரம் இருக்கும்போது உங்களுக்கு உண்டான ஒரு கருத்தையும் பதிவிடுகிறேன். என்னோடய செல் நம்பரை குறிச்சிக்குங்க, ஜோதிடன் சந்திரன், பரமத்தி வேலூர். நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 9360110072. பரமத்தி வேலூர் ஜோதிட சந்திரன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளை. 12வது மாதம் ஜோதிட கருத்தரங்கம் மிக சிறப்பான ஒரு முறையில் நடந்தது. இந்த கருத்தரங்கத்துக்கு மீண்டும் ஒரு வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.